ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஜெனிராஜ் யூடியூப் சேனல். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மருக்கான ஒரு மேக்கப் டிப்ஸ் தான் கொடுக்குது. என்ன ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் சம்மருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போகலாம். நான் என்னென்ன ப்ராடக்ட் உங்களுக்கு நான் யூஸ் பண்றேனோ அதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மேக்கப் போடணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பேஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னென்ன போடணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சிடிஎம் ப்ராசஸ் கண்டிப்பா பண்ணணும். சிடிஎம் ப்ராசஸ் என்னென்ன அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. அதாவது கிளென்சிங், மாய்ஸ்சரைசர், டோனர், மாய்ஸ்சரைசிங், இந்த மூணு நம்ம கண்டிப்பா பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிளென்சிங் பண்றதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் இல்லை ஒரு நல்ல ஒரு கிளென்சர் வச்சு நீங்க வந்து உங்க ஃபேஸ் வந்து நல்லா கிளென்சிங் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து நான் என்ன ப்ராடக்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, இந்த மேக்கப் கிட்ல நான் என்ன ப்ராடக்ட் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமா எர்த் ரைஸ் ஃபேஸ் வாஷ் தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். தெரியுதா? தூரமா காமிச்சது. மாமா எர்த்தோட ரைஸ் ஃபேஸ் வாஷ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees தான். இது ரொம்ப நல்லா இருக்கு. இதுல வந்து B3 இருக்கு. அப்புறம் இது இந்த ஃபேஸ் வாஷ் ரெகுலரா யூஸ் பண்ணா நல்லா ஸ்கின் வந்து கிளாஸியா லுக்கா இருக்கும். ஸோ ஓகே. டோனர் வந்து பாத்தீங்கன்னா, டோனர் வந்து அதாவது யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா, நிறைய பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க, பிம்பிள்ஸ் வந்துட்டு அங்கங்க ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குழி குழியா தெரியும், பள்ளமா இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து கவர் பண்றதுக்கு தான் டோனர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நான் மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ண மாட்டேன். தேவை இருக்கிறவங்க நீங்க வந்து டோனர் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பிராண்டு அப்படின்னா அது உங்களோட இஷ்டம், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டோனர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, நிறைய பிராண்ட் இருக்கு டோனரு. நீங்க மாமா எர்த்லயே இருக்கு டோனரு, நீங்க அதுவே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மாமா எர்த் பிராண்டே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசர் வந்து பாத்தீங்கன்னா செட்டப்பிள்ளி, இந்த பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். என்னோட பிரைடுக்கும் சரி எனக்கும் நானும் யூஸ் பண்ணிக்கணும், நான் இந்த பிராண்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இது ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்து அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயே இருக்கு. முன்னாடினா வந்து பெருசாக வாங்கணும், ஒரு 600 700 கொடுத்து வாங்கணும். இப்போலாம் கம்மியான ரேட்லேயே கிடைக்குது. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 300 தான். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ஒரு 6 மந்த்துக்கு நீங்க எந்த ப்ராடக்ட்டுக்கும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்ல. இது தாராளமே உங்களுக்கு 6 மந்த் வரும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட் இருக்கு. எனக்கு பிடிச்ச பிராண்டு, ஆல் டைம் மை ஃபேவரட், நான் ஒரு 8 இயர்ஸா யூஸ் பண்றேன் இந்த ஃபவுண்டேஷன். ரொம்ப நல்லா இருக்கு. ஏவான் பிராண்டு, ஏவான் பிராண்ட் ஃபவுண்டேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணதுக்கு நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபவுண்டேஷன் எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு டோன் மட்டும் தான் அதிகமாக வாங்கணும், அதோட அதிகமாக வாங்கக்கூடாது. ஒரு டோன் கம்மியாகவும் வாங்கிக்கலாம், ஆனால் வந்து கம்மியாக வாங்கினீங்கன்னா உங்களோட ஸ்கின்னை வந்து அப்படியே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பிரைட்டாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோன் வந்து அதிகமாக வாங்கிக்கலாம், அதோட ரொம்ப அதிகமாக வந்து நீங்கள் வாங்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அது நல்லா இருக்காது. அங்கங்கே பேட்சாக இருக்கும், ஓவராக இருக்கும், எப்படி சொல்ற பிளாக்காக இருக்கும். இங்கெல்லாம் வந்து இப்போ ஃபோர்ஹெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்காக பேட்சாக இருக்கும். அதனால டோன் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் டோன் வந்து செட் பண்ணுற, அதாவது செட் ஆகுறதுக்குன்னு ஒரு இது இருக்கு. ஃபவுண்டேஷன் டோன் கரெக்டாக நம்ம செட் பண்ணி சூஸ் பண்ணி நம்ம வாங்கினோம்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நீங்க எப்பவுமே ஒன் டோன், நம்ம ஸ்கின் டோனோட ஒரு டோன் வந்து அதிகமாக வச்சு நீங்க வந்து செக் பண்ணி வாங்கலாம். இது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க நிறைய ஷாப்ல போய் கேட்பீங்க, சும்மா கேட்டோன்னே கொடுத்துருவாங்க ஃபவுண்டேஷன். இங்க இருக்கு இல்லையா, இங்க போடலாம். இங்க எடுத்து வச்சுட்டு இருக்கா, எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுங்க, இப்படி நல்லா நம்ம இந்த விரலை வச்சு நல்லா இது பண்ணுங்க. இது பண்ணீங்கன்னா நல்ல மெர்ஜ் ஆகும். மெர்ஜ் ஆகிட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியுதா?
என்னோட நார்மல் டோனுக்கு ஒரு டோன் அதிகமாக தான் நான் ஃபவுண்டேஷன் வச்சிருக்கேன், தெரியுதா? ஸோ இப்படிதான் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இங்கே போட்டு பார்க்கலாம், இங்கெல்லாம் போடக்கூடாது, இங்கே போட்டு பார்க்கலாம், அப்படின்னா இங்கே இந்த சைடில் வந்து போட்டு பார்க்கலாம் எங்கே செட் ஆகும். ஒரு சிலவங்களுக்கு இங்கெல்லாம் செட் ஆகும். ஸோ இங்கே போட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம டோனோட எது கவர் ஆகுதோ அது இங்கே எப்படி வேணாலும் போட்டு பார்க்கலாம். காம்பேக்ட் பவுடர் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ஃபவுண்டேஷன் லாக் பண்ணுறதுக்கு ரொம்பவே காம்பேக்ட் பவுடர் வந்து ரொம்ப முக்கியம். நான் எப்போதுமே யூஸ் பண்ணுறது வந்து A1 பிராண்ட்லேயும் காம்பேக்ட் பவுடர் இருக்குது. ஸோ அது வந்து எங்கேயாவது நான் ஃபங்க்ஷன் போனால் தான் யூஸ் பண்ணுவேன். நான் ரெகுலராக ஒரு ஆஃபீஸ் வேறு இல்லை வேறு எங்கேயும் நான் போகிறேன், டெய்லி நான் மேக்கப்லேயே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Maybelline Fit இந்த காம்பேக்ட் பவுடர். ஸோ காம்பேக்ட் பவுடரும் நீங்கள் அப்படி தான் செலக்ட் பண்ணணும். நீங்கள் என்ன ஷேடு நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதே ஷேடுக்கு ஏற்ற மாதிரி தான் காம்பேக்ட் வந்து யூஸ் பண்ணணும், அதாவது செலக்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஈவனாக இருக்கும், இந்த காம்பேக்டுக்கும் ஃபவுண்டேஷனுக்கும் ஈவனாக மேட்சிங்காக இருக்கும். அதனால இது வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு ரொம்பவே கம்மி தான். இந்த காம்பேக்ட் பவுடர்னா ஒரு 140 150 அந்த மாதிரி தான். ஸோ இது ஃபேஸுக்கு எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸை தவிர அடுத்து நம்ம கண்ணுக்கு நம்ம போகணும். ஸோ கண்ணுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐலைனர் ட்ரா பண்ணுறதுக்கு இது Maybelline தான். இதை வாங்கி கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆகுது. 2 இயர்ஸும் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன், சம்டைம் யூஸ் பண்ணாமல் போவேன், எனி டைம் நான் மேக்கப்லேயே இருப்பேன், ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுவேன், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன், காலியே ஆகலை. 2 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணுறேன் Maybelline தான். பேர்லாம் அழிஞ்சிச்சு. இதை வந்து ஒரு 150க்கோ 160க்கோ அது சம்திங் வாங்கினேன் Maybelline. அப்புறம் வந்து காஜல் ரெனே பிராண்டு ரொம்ப நல்லா இருக்கு, வாட்டர் ப்ரூஃப். சரியா? ரெனே பிராண்டு வாட்டர் ப்ரூஃப் ரொம்ப நல்லா இருக்கு, டார்க் ஷேடா இருக்கு, தெரியும் பாருங்க, தெரியுதா? டார்க் ஷேடா இருக்கும், ரெனே பிராண்ட் சூப்பரா இருக்கும், வாட்டர் ப்ரூஃப். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மஸ்கரா, இது வந்து பாத்தீங்கன்னா மார்ஸ் பிராண்டு. இது இப்பதான் ரீசெண்டா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன், ரெகுலர் யூஸ்க்காக யூஸ் பண்றேன். வால்யூம் வந்து அதிகமா காமிக்க, டென்சிட்டி ஐலேஷஸோட டென்சிட்டி வந்து அதிகமா காமிக்கும், வால்யூம் அதிகம் காமிக்குது. இதுவும் வாட்டர் ப்ரூஃப் தான். இது வந்து 250. அப்புறம் லிப்ஸ்டிக், நான் சம்டைம் வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னா லிப் பாம் யூஸ் பண்ணுவேன். நான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணேன்னா NY பிராண்டு. எப்போதுமே நான் இந்த ஷேடு வச்சுப்பேன். இந்த ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே சூட்டபிளாக இருக்கும். லைட் நம்ம ட்ரெஸ் செலக்ட் பண்ணோம் இல்லையா, லைட்டு டார்க்கு அந்த மாதிரி கலருக்கு வந்து இந்த ஷேடு வந்து எல்லாத்துக்குமே சூட்டபிளா இருக்கும். வெல்வெட் மோசி லிப்ஸ்டிக் இதோட பேரு. லிப் பாம் யூஸ் பண்ணேன்னா இது வந்து லிப் பாமாவும் நான் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எங்கேயாவது சிம்பிளா இருக்கோ வீட்லயே இருக்கோ நான் இந்த லிப் பாம் வந்து யூஸ் பண்ணுவேன். சரி, இது எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். ஆனா ஃபைனலா நம்ம மேக்கப் வந்து செட் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ்க்கு நல்லா மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே இந்த பிராண்டு யூஸ் பண்ணுவேன். இவ்வளோதான் என்னோட மேக்கப் கிட்டு. நான் ரெகுலராகவும் யூஸ் பண்ணுவேன், ஃபங்க்ஷனுக்கு இதே தான் போடுவேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஃபங்க்ஷனுக்கு போனப்ப பிக்சர் வச்சிருப்பேன் இல்லையா, நான் வந்து இந்த வீடியோ லாஸ்ட்ல வந்து எண்டில் அட்டாச் பண்ணேன், பாருங்க என்னோட மேக்கப் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க.